ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியில ஒரு இறை கொள்கையை உலகத்திற்கு சொல்ல வேண்டிய சமுதாயத்திற்கு மத்தியில பல தெய்வ கொள்கை நுழைஞ்சிருச்சு. மகான்கள் பெயரால, பெரியார்கள் பெயரால, தர்காக்கள் பெயரால ஒரு இறைவனை நம்பக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இப்படி பலவிதமான நம்பிக்கைகள் நிலவுகிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? இது எந்த வகையில சரியானது தவறானது அப்படிங்கறத ஆய்வு பண்ணுவதுதான் இன்னைக்கு முக்கியமான அம்சமா இருக்குது. ஏன்னு கேட்டா, நான் ஆரம்பத்தில் முதல் நாள்ல சொல்லி காட்டியிருக்கிறேன், அல்லாஹ் எந்த பாவத்தை வேண்டுமானாலும் மன்னிப்பான், இணை வைக்கிறத மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ்வுக்கு ஈக்குவலான ஒரு அந்தஸ்தை யாருக்காவது கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு மன்னிப்பு இல்ல. இப்பவே தௌபா செஞ்சு திருந்திக்கிட்டா மன்னிப்பான். இந்த நிலையிலே மௌத்தா போயிட்டோம்னு சொன்னா இந்த பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாது. சொர்க்கமே ஹராம் ஆயிரும், நிரந்தரமான நரகம் ஆயிரும். ஏற்கனவே செஞ்ச 1-2 நல்லறங்களும் சேர்ந்து நாசமா போயிரும். அவ்வளவு பெரிய பாவமா இருக்கிற காரணத்தினால இந்த முஸ்லிம் சமுதாயம் தௌஹீதுல, ஏகத்துவ கொள்கையில தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றிலிருந்து சொல்லப்படக்கூடியதெல்லாம் குர்ஆன் ஹதீஸிலிருந்து எடுத்து வைக்கப்படக்கூடிய சான்றுகள். தர்க்க ரீதியான வாதங்கள் அது முடிந்து விட்டது. இனிமே நம்ம சமுதாயத்திற்கு மத்தியில நிகழக்கூடிய மூட நம்பிக்கைகளையும் இந்த ஏகத்துவ கொள்கைக்கு எதிரான நம்பிக்கைகளையும் தகர்ப்பதற்கான குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான சான்றுகளை வைத்து அது எப்படி தவறானது அப்படிங்கறத பார்க்க போறோம். முதலாவதாக, அல்லாஹ்வை விட்டுவிட்டு இறந்து போனவர்கள்ட்ட போய் இந்த சமுதாயம் கையேந்துறாங்க. ஒளியாவே, நீங்க தான் எங்களுக்கு குழந்தை தரணும், நீங்க தான் வறுமையை போக்கணும், நீங்க தான் மழை இறக்கணும், நீங்க தான் செல்வத்தை தரணும். இது மாதிரியான கோரிக்கைகளை எல்லாம் இறந்து போனவர்கள்ட்ட கொண்டு போய் முன்வைக்கிறாங்க. சில பேரு உயிரோடு உள்ளவர்கள்ட்டையும் கூட ஷேக்குங்கிற பேர்ல தாங்கள் என்னமோ மட்டமான ஆளுக்கு மாதிரியும், அவர் ரொம்ப அல்லாஹ்வுக்கு வேண்டப்பட்ட ஆள் மாதிரியும் நினைத்து கூட பெரியார்கள்ட்ட, ஷேகுமார்கள்ட்ட போய் தங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் கேட்கக்கூடிய காட்சியையும் பார்க்கிறோம். இது என்னென்ன வகையில எல்லாம் இது சரியான நம்பிக்கை, என்னென்ன காரணத்தினால இது தவறானதா இருக்குது அப்படிங்கறத ஒவ்வொரு கோணத்திலேயாக நம்ம ஆராயணும். முதலாவதாக, ஏன்பா அந்த மாதிரி போய் கேட்கறீங்க? அவங்கள்ட்ட போய் கேளுங்களேன். நீங்க எதுக்காக வேண்டி அல்லாஹ் விட்டுட்டு இவங்கள்ட்ட எதுக்காக நீங்க போறீங்க? அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதானே? அதை விட்டு விட்டு நீங்க ஏன் நாகூரார்னு கூப்பிடுறீங்க? ஏன் அஜ்மீர்ல அடங்கி இருக்கிறவரை கூப்பிடுறீங்க? ஏர்வாடியில் அடங்கி இருக்கிறவரை ஏன் நீங்க அழைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அவங்க எல்லாம் நல்லவங்க, நம்ம எல்லாம் கெட்டவங்க, நம்மள மாதிரியான கெட்ட எல்லாம் கேட்டா அல்லாஹ் தருவானா? அதுக்காக வேண்டி நம்ம அவங்கள்ட்ட கேட்போம். அவங்க அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நல்லடியார்கள், அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, அப்படி வாங்கி நமக்கு தந்துருவாங்க, இந்த கையில வாங்கி இந்த கையில தந்துருவாங்க. அதுக்குத்தான் அவங்கள்ட்ட போய் கேட்கிறோமே தவிர நாங்க ஒண்ணு அவங்களை அல்லாஹ்வுடைய இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு கேட்கல, அல்லாஹ் இடத்துல வாங்கி தருவாங்க என்பதற்கு தான் கேட்கிறோம். இதுதான் அவர்களுடைய பதிலா இருக்கும். நீங்க யார்கிட்ட வேண்டாம் போய் கேட்கலாம். இந்த தர்கா வழிபாடு செய்யக்கூடியவர்கள்ட்ட, சமாதி வழிபாடு செய்யக்கூடிய யார்கிட்ட வேண்டாலும் கேளுங்க. அவங்க எல்லாம் அல்லாஹ்னு சொல்ல மாட்டாங்க. நாகூராண்டவரும் அல்லாஹ் தான், அல்லாஹ்வுக்கு கூட பிறந்த தம்பி தான் அப்படி சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அவர்கள் நம்ம மாதிரி மனிதர்கள் தான், ஆனா நல்ல ஆட்கள். அவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்திக்கு ஆளானவர்கள், அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லடியார்கள். அந்த மாதிரி ஒரு அடியார்கள் அல்லாஹ்ட்ட கேட்கும்போது அல்லாஹ் தருவான். நாங்க அவங்கள்ட்ட கேட்போம், அவங்க அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. இதான் விஷயம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய காட்சி நீங்க பாப்பீங்க. முதல்ல இங்க அடிப்படையில இருந்தே நம்ம வரணும். முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மனிதரை குறித்து இன்னொரு மனிதர் இவர் நல்லடியார் அப்படின்னு சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா? இதான் முக்கியமா அலச வேண்டியது. நல்லடியாரா இருந்தா அவர் கேட்பாரா? அவருக்கு சக்தி இருக்குதா? அவர் கேட்டால கொடுப்பானா? அதுகளையும் நம்ம பேசுவோம், அது பின்னாடி பேசுவோம். இன்றைக்கு என்ன பேசணும்னு கேட்டா, நீங்க ஒரு ஆளை நல்லடியாருங்கிறீங்க. இந்த நல்லடியார் என்று தீர்மானிக்கிற அதிகாரத்தை அல்லாஹ் யாருக்காச்சும் தந்திருக்கிறானா? குர்ஆன்ல இருந்து அலசி பார்க்கும் பொழுது, ஹதீஸ்ல இருந்து அலசி பார்க்கும் பொழுது, இவர் மகானு, இவர் அல்லாஹ்வுக்கு வேண்டியவர்
அப்படின்னு சொல்வதற்கான அதிகாரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானா? இல்ல. இல்லன்னு நான் எதை வச்சு சொல்றேன்? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார் என்று அழகா குறிப்பிடுறான். அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹி, அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்போர் லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். என்னுடைய நேசர்கள் என்று சொல்லக்கூடியவங்க, அல்லாஹ் சொல்றான், என்னுடைய நேசர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், என்னுடைய பொருத்தத்திற்கு ஆளானவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், லா கௌஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, வலாஹும் யஹ்சனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். இந்த பாதியத்தான் உங்களுக்கு சொல்லுவாங்க எல்லாரும். இன்னொன்னு இருக்கு அந்த ஆயத்து, அடுத்த ஆயத்தில் இருக்கு விவரம். அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லதீன ஆமனு கானு யத்தகூன், அந்த என்னுடைய நேசர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், ஈமான் கொண்டிருப்பார்கள், தக்வா உடையவர்களாக இருப்பார்கள். கானு யத்தகூன், இறைவனை என்னை பற்றி அச்சமுடைய மக்களாக அவர்கள் இருப்பார்கள். இது எங்க இருக்குது? சூரத்துல் அன்பால். அன்பால் என்ற அத்தியாயத்தில் 34, 35 வசனங்கள். அன்பால் அத்தியாயத்தை குர்ஆனை புரட்டுங்க, அன்பால்ங்கிற அத்தியாயத்தை எடுங்க, 34, 35 வசனங்களை பாருங்க. அதுல இது இருக்குது. எப்படி இருக்குது? என்னுடைய நேசர்கள் யார் என்று கேட்டால், அவர்கள் ஈமானும் கொண்டிருப்பார்கள், தக்வா உடையவர்களாகவும் இருப்பார்கள். முடிஞ்சு வச்சா சரி. தக்வாண்டா என்ன? தக்வாண்டா என்ன? உள்ளத்துல இறைவனை பற்றி அஞ்சுவதுக்கு பேர் தக்வா. தக்வாங்கிறது ஒரு டிரெஸ்ஸுக்கு பேரு இல்ல, தக்வாங்கிறது ஒரு கோலத்துக்கு பேரு இல்ல, தக்வாங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பேரு இல்ல. நல்ல வெள்ள வெள்ளேன்னு வர்றாரு, இவர் தக்வா உள்ளவர் சொல்ல முடியுமா? கண்ணங்கரேன்னு இருக்காரு, இவர் தக்வாவே இல்ல, கருப்பா இருக்காருல்ல, தக்வா இல்ல. உயிர் உயரமா இருக்காரு, அவர் தக்வா உள்ளவர், இவர் குள்ள சொல்ல முடியுமா? முடியாது. வெள்ளை சட்டை போட தக்வா உள்ளவரா, பச்சை சட்டை போட தக்வா இல்லாதவரா? தக்வா என்பது இதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு பேர். அப்ப அல்லாஹ் என் நேசர்கள் யார் என்று சொல்லும் பொழுது தக்வா உடையவர்கள், இறை அச்சம் உடையவர்கள் என்று சொல்கிறான். இறைவனுக்கு ஒருத்தர் அஞ்சுகிறாரா இல்லையா என்பது அவருக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். கட்டின பொண்டா கூட தெரியாது. நான் இறைவனை அஞ்சுகிறேனா இல்லையா எனக்கு தெரியும். நான் நடிக்கிறேன் அஞ்சுறேன், என்னை படைச்ச இறைவனுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு தெரியுமா? தகப்பனுக்கு மகனுக்கு தெரியுமா? யாருக்கு அண்ணன் தம்பிக்கு தெரியாது, நண்பர்களுக்கு தெரியாது. யார வேண்டாலும் ஏமாத்திரமா நடிச்சுடலாம். அப்ப அல்லாஹ் என் நேசர்கள் யாரு என்பதற்கு தர்ற இலக்கணம் என்னன்னு கேட்டா, கானு யத்தகூன், தக்வா உடையவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன ஆமனு இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன், என்னுடைய நேசர்கள் யார் என்று கேட்டால் தக்வா உடையவர்களை தவிர வேறு யாரும் எனக்கு அவுலியாக்கள் இல்லை. இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன், என்னுடைய நேசர்கள் தக்வா உடையவர்களை தவிர யாரும் இல்லை. இது ஒரு ஆண்டு வசனம். இதான் முதல் சொன்ன நம்பர் நான் தப்பா சொல்றேன். இதான் அல் அன்பாலுடைய 34 நம்பர். ஏற்கனவே சொன்னது யூனுஸ், யூனுஸ்ல 63, யூனுஸ்ல 62, 63. அப்ப யூனுஸ்ல 62, 63 பாருங்க, அன்பால்ல 34 பாருங்க. இந்த ரெண்டுமே உங்களுக்கு என்ன சொல்லும் கேட்டா, அல்லாஹ்வை யாரு பயப்படுகிறாரோ அவர் தான் அல்லாஹ்வுடைய நேசர். இந்த பயம் இருக்கிறா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? பயம்ங்கிறது உள்ளம் சம்பந்தப்பட்டதானுங்க. பயம்ங்கிறது முகத்திலே தெரியும் சொன்னா பார்த்துட்டு பயம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அல்லாஹ் என் நேசர் ஒரு இலக்கணம் என்ன சொல்லி காட்டுறான்? தக்வாவை சொல்லி காட்டுறான். அப்ப தக்வா என்பது இதயத்தின் பார்ப்பட்டதா இருக்கிறதுனால ஒரு ஆளை பார்த்துட்டு இவர் அல்லாஹ்வுக்கு வேண்டியவர், இவர் அல்லாஹ் நேசிக்கிறான், இவர் அல்லாஹ் விரும்புறான் உங்களுக்கு சொல்ல முடியாது. இறையச்சம் இருந்தா விரும்புவான், இறையச்சம் இல்லைன்னா விரும்ப மாட்டான். அவருக்கு இறையச்சம் இருக்குதா இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது, அவருக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். இதுதான் இது இஸ்லாத்தினுடைய இறை நேசர்களுக்கு, அவுலியாக்கள் என்பவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய இலக்கணம். சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம இதுக்கு ஒரு அளவுகோலா எடுத்துக்கொள்வோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். தூதர்ங்கிற முறையில நம்மளை எல்லாம் விட இவர் நல்லவரு, இவர் கெட்டவரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியணும்ல. நம்ம கண்டுபிடிச்சு போடுறோம். நம்ம என்ன பண்ணி போடுறோம்? எங்கனையாவது ஒரு சமாதி இருந்துச்சுன்னு சொன்னா இவர் நல்லவர் தான், மகான் தான் கண்டுபிடிச்சு போடுறோம்.
இவர் நல்லவர், இவர் பெரிய பயங்கரமான ஆளு, இவர் அல்லாஹ்வுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளு நம்ம கண்டுபிடிக்கிறோம். நம்மளே கண்டுபிடிக்கிறோம் கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்கல்ல. ஒரு ஆளை பார்த்த உடனே இவர் அல்லாஹ்வுக்கு வேண்டிய ஆளு, இவர் அல்லாஹ்வுடைய நேசரு, இவர் நேசர் இல்ல அப்படின்னு கண்டுபிடிக்கிறது உங்களுக்கும் முடியும்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு முடியணுமா முடியக்கூடாதா? முடியணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? உம்மு சலமா அறிவிக்கிறாங்க, சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமா அன பஷருன், நான் ஒரு மனிதன். நல்லா கவனிக்கணும், ஒருத்தன் நல்லவனா கெட்டவனாண்டு எனக்கே சொல்ல இயலாதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க என்ன பண்ணி போறீங்க? எங்களுக்கு சொல்ல இயலுங்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது அல்லாஹ்வுக்கு தெரியுமே தவிர அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிற காரணத்தினால இவர் நல்லவன் எனக்கு சொல்ல இயலாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க? இன்னமா அன பஷருன், நான் ஒரு மனிதன். வ இன்னஹு யஅதீனில் கஸிமு, என்னிடத்திலே ஒரு வாதி ஒரு வழக்கை கொண்டு வருவார். ஒரு வாதி ரசூலுல்லாஹ்வும் இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதராவும் இருந்தாங்க, ஜனாதிபதியாவும் இருந்தாங்க, தலைமை நீதிபதியாவும் இருந்தாங்க. எல்லாம் அங்கதான் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது வெறுமனே மதகுரு மட்டும் இல்ல, அவங்க கோர்ட்டு தீர்ப்பு அவங்க தான் வழங்கணும். என் வீட்டு சொத்தை இவன் எடுத்துக்கிட்டான், அவன் வீட்டு இவன் எடுத்துக்கிட்டான்னா அதுக்கு தீர்ப்பு யாரு தான் வழங்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் எல்லாரும் கொண்டு வருவாங்க வழக்குகளை. அதை பத்தி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னிடத்துல வழக்கு கொண்டு வருகிறார்கள். ஃபல அல்ல பாலக்கும் ஐயக்கூன அப்லகம் இன்பாலின், உங்களில 2 பேர் கேஸ் கொண்டு வர்றீங்க, அதுல ஒரு ஆளை விட இன்னொரு ஆளு திறமையா வாதிடக்கூடியவரா இருப்பீங்க. உங்க 2 பேருக்கு வழக்கு, என்னிடத்துல வழக்க கொண்டு வர்றீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னிடத்துல வழக்க கொண்டு வர்றீங்க, ஆனா ஒருத்தர் சூப்பரா வாதிடக்கூடியவரா இருப்பாரு, ஆனா அவர் பக்கம் நேர்மை இருக்காது. இன்னொருத்தர் நேர்மை இருக்கும், எடுத்து சொல்ல தெரியாது. தன்னுடைய கட்சியை கரெக்டா எடுத்து சொல்லி எவிடன்ஸ் எடுத்து வச்சு பொறுப்புகளை கொண்ட தடயங்களை கொண்டாந்து வச்சு இதான் என்னுடைய அவருக்கு நிரூபிக்க தெரியாது, அப்பாவியா இருப்பாரு. இன்னொருத்தன் யாரு, ஊரை அடிச்சு உலையில போட்டவன், அவன் நல்ல பேச்சாற்ற உள்ளவனா இருப்பான், அப்படி மண்டைக்கு எனக்கு உள்ளதான்னு சொல்லி போட்டு போயிடுவான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னிடத்துல வழக்கு கொண்டு வருவீர்கள், 2 பேர் வருவீங்க, ஒருத்தன் நல்ல விவகாரமானவனா இருப்பான், நான் என்ன செய்வேன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஅஹ்ஸிபு அன்னஹு ஸதக், இவர் உண்மைதான் சொல்றான், நானே நம்பிடுவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 பேர் கேஸ் கொண்டு வருவீங்க, என் வீட்டு சொத்தை நீங்க எடுத்துப்பீங்க, எடுத்துட்டு உங்க சொத்து தான் ஆர்கியுமெண்ட் பண்ணுவீங்க, அவ்வளவு அழகா பண்ணி போடுவீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு இவன் சொல்றதான கரெக்டா இருக்குது, உண்மையா தான் இருக்கு என்று நான் நினைத்து ஃபஅக்லீலஹு பிதாலிக, அதன் அடிப்படையில் தீர்ப்பும் நான் வழங்கி விடுவேன். நான் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான். இதுல என்ன விளங்குது? ஒருத்தன் ஏமாத்து பேர் வழி, ஒருத்தன் பாதிக்கப்பட்டவன். வழக்கு ரசூலுல்லாஹ்ட்ட வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற காரணத்தினால இவன் தான் கரெக்ட், இவன் கரெக்ட் இல்ல, எனக்கு முடியாது, எனக்கு முடியாது. யார் நேர்மையானவன் யார் நேர்மையற்றவன் அவனுக்கு தான் தெரியும், எனக்கு என்ன தெரியும்? நீங்க எடுத்து வைக்கிற வாதம் தான் தெரியும். நீங்க தப்புல இருந்துகிட்டு கரெக்டா வாதம் பண்ணீங்கன்னு சொன்னா கரெக்ட் மாதிரி வாதம் பண்ணினா உங்க வாதத்தை நம்பி நானே ஏமாந்து போயிடுவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சஹீஹுல் புகாரியில, முஸ்லிம்ல, இன்னும் ஏராளமான நூல்கள் இந்த ஹதீஸை பார்க்கலாம். ரொம்ப பிரபலமான ஹதீஸ். வழக்கு கொண்டு வரும் பொழுது 2 பேர்ல ஒருத்தன் தப்பான தப்புல மோசடிக்காரனா இருப்பான், மோசடிக்காரன் சொல்றது நெசம்னு நானே நினைச்சிருவேன், மோசடிக்காரன் நல்லவன் நினைக்குவேன், நல்லவனை மோசடிக்காரன் நினைச்சு போடுவேன், அப்படி தீர்ப்பு அழிச்சு போடுவேன். ஆனா மறுமையில அவன் மாட்டிக்கிடுவான், அவ்வளவுதான் எனக்கு சொல்ல முடியும். இந்த உலகத்துல நான் அவனுக்கு சாதகமா தீர்ப்பளிச்சிருவேன், அதனால என்னை ஏமாத்தி போடாதீங்க, மறுமையில உங்களுக்கு தண்டனை இருக்குது. இப்படி சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல உங்களுக்கு என்ன விளங்குது? இதெல்லாம் கேட்டுட்டு இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போறதுக்கா? இதுல நமக்கு பெற வேண்டிய பாடம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதருக்கு இல்லாத ஒரு தகுதி எனக்கு இருக்கு நான் நினைக்கலாமா? நீங்க நினைக்கிறீங்க, ஒரு கபரை பாக்குறீங்க, இவர் நல்லவர், வாழ்ந்து கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் நல்லவர் சொல்ல தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல எதிர்க்க நிக்கிறாங்களே, அந்த 2 பேரை பார்த்துவிட்டு இவர் தான் நல்லவர், இவர் நல்லவர் இல்லைன்னு சொல்ல முடியல. நல்லவர் இல்லாதவர் நல்லவருங்கிறாங்க, நல்லவர் இல்லைங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் மனுஷன் உசுரோட வாழும்போது கண்ணுக்கு கண்ண பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? அதுக்கெல்லாம் மேல நமக்கு திறமை ஆயிடுச்சு. இப்ப ஒரு சமாதியத்தான் பார்க்கிறோம், அவர் கற்பா சேப்பான்னு பார்த்தது இல்ல, அவர் நம்ம கூட வாழ்ந்தது இல்ல,
ஷாவுல் பாஷா நீ பாத்திருக்கீங்களா? அவரோட பழகி இருக்கிறீங்களா? அவரோட ஏதாவது தொடர்பு உங்களுக்கு இருக்குதா? அவருடைய கேரக்டர் எல்லாம் கண்காட்சி முடிஞ்சு நின்று 24 மணி நேரம் பாத்தீங்களா? ஒண்ணும் இல்ல. அவர் அடக்கியாச்சு எந்த காலத்திலயோ நாகூர்ல இங்க உட்கார்ந்துகிட்டு அவர் நல்லடியாரு, அவர் மகான், உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுங்கிற அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியாத ஒன்று உங்களுக்கு எப்படி தெரியும்? சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அல்லாஹ் சொல்ற அழகா இருக்கு பாருங்க, இறையச்சம் உடையவர்கள் தான் என் நேசர்கள். இறையச்சம் ஒருவனுக்கு இருக்குதா இல்லையா என்பதை இறைவனும் அது அஞ்சுகிற மனிதனும் தான் தெரிவானே தவிர மூணாவது நபருக்கு என்ன செய்யாது, தெரியவே செய்யாது. அப்ப முதல் டாபிக் என்னன்னு கேட்டா, நம்ம கண்டாலே அல்லாஹ்வுடைய நேசர்னு நம்புறோமே, அடிப்படைய தப்பு, அஸ்திவாரமே தப்பு. போலியான அஸ்திவாரத்துல அந்த கட்டடம் எழுப்பப்பட்டிருக்கு, தர்கா எழுப்பப்பட்டிருக்க, அதுக்கு கீழே தோன்றினா அது வேண்டாம் பலமானதா தோண்டி இருக்கலாமே. அந்த நம்பிக்கைக்கு தோன்றின அஸ்திவாரம் இருக்க, அது பலமானது இல்ல, ரொம்ப வீக்கான ஒரு அஸ்திவாரம். அதுக்கு தான் அல்லாஹ் கூட சொல்லி காட்டுறான். இவங்க அல்லாஹ் விட்டுட்டு அடுத்த ஆளை கூப்பிடுறாங்களே, இவங்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமசலில் அன்கபூத், ஒரு சிலந்தியை போன்றது. இவங்களுக்கு உதாரணம் காட்டுதா இருந்தா சிலந்தி தான். இத்தகதத்து புயூத்தன், அதுவும் என்ன செய்யுது, அது தனக்குன்னு ஒரு வீட்டை கட்டுது சிலந்தி. அந்த சிலந்தி கட்டுற வீட்டுல மழையை தாங்குமா? சிலந்தி ஊடுனா சிலந்தி வலை. சிலந்தி தனக்கு என்று ஒரு வீடு கட்டுது. அந்த வீடு என்ன பேர் தான் வீடு. சிலந்தி கூடுமோ? கூடுனா என்ன செய்யணும்? வெயில இருந்து காப்பாத்தாது, மழையில இருந்து காப்பாத்தனு, ஆனா கூடு. மற்ற எல்லா கூடுகளும் என்னமோ கவர் இருக்கும், இதுக்கு கவரே இருக்காது, இப்படி பின்னி வச்சிருக்கும், அவ்வளவுதான். இது அதை சொல்லிவிட்டு என்ன செய்யறான்னு கேட்டா, இன்ன அவுஹனல் புயூத்தில பைத்துல் அன்கபூத், வீடுகள்லயே வீக்கான வீடு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அது சிலந்தியுடைய வீடு தான். உலகத்தில் உள்ள வீடுகள்லயே ரொம்ப வீக்கான வீடு என்ன வீடு? தலைமுடி இருக்குல்ல, அதை ஒண்ணு அப்படி போட்டு சுருட்டி எடுத்துட்டு வீட்டை இடிச்சு விடலாம். சிலந்தி வீட்டை இடிக்கிறதுக்கு கடப்பாடுதான் வேண்டியது இல்ல, நம்ம தலைமுடியில ஒரு முடி எடுத்து அப்படி போட்டு இப்படி சுட்டுனாலும் செஞ்சிரு, சிலந்தி வீடு முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரிதான் இவர்களுடைய வீடுகள் இருக்கிறது. அல்லாஹ் விட்டு அடுத்தால் அழைக்கிறாங்களே, ஒரு அஸ்திவாரமும் கிடையாது, ஒரு உறுதியான அடித்தளமும் கிடையாது. எல்லாம் அடிப்படையே தப்பு. மேல கட்டினா கட்டடத்தை அம்புட்டுமே தப்பு. மேல உள்ளது கூட செங்கல் கிடையாது, செங்கல் மாதிரி தெரியுது. கீழே அஸ்திவாரமே தப்பு. நல்லடியார்னு நினைக்கிறியப்பா, அதுக்கே உனக்கு அதிகாரம் இல்ல. நீ யார் நினைக்கிறதுக்கு? எனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்தை நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அல்லாஹ் என்ன செய்யும் வரும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாழ்க்கையில நான் பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், முனாஃபிக்குகள் இருந்தாங்கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. முனாஃபிக் என்ன தெரியுமா? அதாவது முஸ்லீமோட சேர்ந்து இருப்பான், ஆனா நம்பி இருக்க மாட்டான். ரசூலாட்ட நாங்க உங்க ஆள் தான் அப்படின்னு இருக்கிறோம், அவங்கள்ட்ட போய் உங்க ஆளுக்கு தாண்டுக்குருவாங்க. அதாவது ரெட்ட வேஷம் போடக்கூடிய வேஷதாரிகள், சந்தர்ப்பவாதிகள் சொல்லலாம். இந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறவன். இந்த சந்தர்ப்பவாதிகள் ஒரு கூட்டம் இருந்தா அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவன், வாயினால ஏற்றுக்கொண்டவன், உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளல. இவர்களை பற்றி அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது சொல்றான், ஒமிமன் ஹவுலக்கு மினல் அராபி முனாஃபிகூன ஒமின் அஹ்லில் மதீனத்தி மரது அலன் நிஃபாக் லா தஅலமுஹும் நஹ்னு நஅலமுஹும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது சூரத்து தௌபாவுல 101வது வசனம். தௌபாங்கிற அத்தியாயத்துல 9வது அத்தியாயத்துல 101வது வசனம். இதுல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? கிராமவாசிகள் சுற்றுப்புறத்தில் இருக்காங்களா ஆராபுகள், அவர்களையும் மதீனாவில் இருக்கிறாங்கல்ல அவர்களையும் முனாஃபிக்குகள் இருக்கிறார்கள், சந்தர்ப்பவாதம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் லா தஅலமுஹும், முகமதே அவர்களை நீர் அறிய மாட்டீர், நம்ம நாளமுகும் நாம் தான் அறிவோம். ரசூலுல்லாஹ் மூமின் நினைக்கிறாங்க, அவன் நடிக்கிறான். உனக்கு தெரியாது முகமதே, அல்ல அப்படி சொல்லி காட்டுறான். முகமதே நீ இருக்கிற மதீனாவுல முனாஃபிக் இருக்கிறான், மதீனாவை சுற்றி உள்ள கிராமத்தில் முனாஃபிக் இருக்கிறான். அதாவது முஸ்லீம் என்று நட்டுக்கொண்டு இஸ்லாத்துல இல்லாதவன் இருக்கிறான். அவன் யார் யாரு உனக்கு தெரியாது. அப்படி எல்லாம் சொல்லி கேட்ட நான் சொல்லல. லா தஅலமுஹும், முகமதே நீ அவர்களை அறிய மாட்டீர், நஹ்னு நஅலமுஹும் நாம் அவர்களை அறிவோம். அப்ப என்ன விளங்குது இதுல? ஒருத்தர் நடிக்கிறானா இல்லையா என்பதை கண்ணுக்கு கண்ணா பார்த்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதருக்கு கண்டுபிடிக்க முடியல. முனாஃபிக்குலாம் மூமின் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்தான், ரசூலுல்லாஹ் ஏமாத்தினா. மூமின் மாதிரியே வருவான், மூமின்களோட இருப்பான். அப்ப இன்னென்ன தன்மைகள் இருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்ல முடிஞ்சே தவிர
இன்னும் 2 பேர் அடையாளம் காரணம் அல்ல இன்ன முனாஃபிக் அப்படி அல்லாஹ்வால் அடையாளம் காட்டப்பட்ட 1-2 பேரை சொல்ல முடிஞ்ச தவிர டோட்டல் லிஸ்ட் போட்டு இந்த 45 பேர் இவங்கதான் இவங்க எல்லாம் இல்ல சொல்ல முடிஞ்சா சொல்ல முடியல. அதனால ஊடுருவி இருந்தான். அதாவது முனாஃபிக்ங்கிறவன் கெட்டவங்க, சஹாபாக்கள்ங்கிற முஃமின்கள் நல்லவர்கள். நல்லவர்களும் கெட்டவர்களும் வாழ்ந்து சேர்ந்து வாழுகிற அந்த சமுதாயத்தில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று பிரித்தறியக்கூடிய சக்தி முகமதே உனக்கு இல்லைங்கிறான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முனாஃபிக்குகள் யார் முனாஃபிக்கு இல்லாதவர்கள் யார் என்று கண்டுபிடிக்க முடியல. இப்ப நம்ம என்ன வழங்க வேண்டி இருக்குது இந்த ஆயத்திலிருந்து? இது கதை இல்லையே, இது கற்பனை இல்லையே, என்னுடைய சொந்த அனுமானம் இல்லையே. அல்லாஹ் தான சொல்றான். என்ன சொல்றான்? முனாஃபிக் யாருன்னு உனக்கு தெரியும், எனக்கு தெரியும்ங்கறான். எனக்கு தான் தெரியுமே தவிர உனக்கு தெரியாது. ஏன்? உனக்கு மூஞ்சி தான் தெரியும், எனக்கு கல்பு தெரியும். உனக்கு மூஞ்சி தெரியும், முகம் தெரியும், கல்புல போய் பார்க்கிறவன் நான் ஒரு ஆள் தான், எனக்கு தான் தெரியும். அவன் நடிக்கிறான், கண்டுபிடிச்சிருவேன், உனக்கு கண்டுபிடிக்க இயலாது. அப்ப இதுல என்ன விளங்குறோம்? யாரையாவது பிடிச்சிட்டு வரும் மகானு அல்லாஹ்வுடைய நேசர்னு சொன்னோம்னா ரசூலுல்லாஹ் விட நீங்க உங்களை பெருசாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அவரை பெருசாக்குற ரெண்டாவது, அவரை பெருசாக்குறீங்களா இல்லையாங்கிற ரெண்டாவது. இப்படி சொன்ன உடனேயே நீங்க உங்களை பெருசாக்கிட்டீங்க. எப்படி பெருசாக்கிட்டீங்க? அல்லாஹ்வுடைய நேசர் யாருங்கிறது அவ்வளவு கரெக்டா துல்லியமா கண்டுபிடிக்கிறீங்களே, பேசப்பட்ட விஷயம் இது. அப்ப நீங்க எங்கேயோ போயிட்டீங்க, ரசூலுல்லாஹ்க்கு மேல போயிட்டீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் ஆகிறீங்க. அல்லாஹ்க்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு தெரியும் ஆக்கிறீங்க. அப்ப இதுல இருந்து நம்ம விளங்கிக்கிறோம் இது தப்பு. நல்லவர்கிட்ட வர வந்து பிரிச்சு அணிகிறது சாத்தியமே இல்லை. இடமில்லாத பள்ளியிலும் இருக்குது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து முனாஃபிக்கள் வருவாங்களாம். எப்படி? இதா ஜாக்கல் முனாஃபிகூன், முனாஃபிகூன்னே ஒரு சூரா இருக்குது குர்ஆன்ல. அதாவது சந்தர்ப்பவாதிகள் என்று ஒரு அத்தியாயம் இருக்குது. அந்த முனாஃபிகின் சூராவுல இதா ஜாக்கல் முனாஃபிகூன், நபியே முனாஃபிக்குகள் இடத்துல வருவார்களேயானால் காலு நஷ்ஹது இன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் உறுதி கூறுகிறோம் என்று சொல்வார்கள். அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யஅலமு இன்னக ரசூலுஹு, நீ அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியத்தான் செய்யும். ஆனால் வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், இந்த முனாஃபிக்குகள் பொய் சொல்கிறார்கள் என்பதற்கு அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நீங்க தான் தூதர்மாங்கலாம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்வாங்க? கரெக்டா தான சொல்றாங்க, உள்ளத்துல தான் வருது போல இருக்குது, நம்பிடுவாங்களாம். அல்லாஹ் என்ன சொல்றான்? முகமதே அவங்க பொய்யங்க, இன்னன்னு சொல்லல, ஆனா உங்ககிட்ட வந்து சொல்லக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவனும் இருக்கிறான், நடிக்கிறவன் இருக்கிறான், ஜாக்கிரதை இருந்துக்க அப்படின்னு சொன்னதுல இருந்து என்ன விளங்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையுமே ஏமாத்தினார்கள், ஏமாத்திக் கொண்டிருந்தார்கள், மூமின் வேஷம் போட்டு ஏமாத்தினார்கள். அப்ப மூமின் யாரு, மூமின் இல்லாதவன் யாரு என்பதை கண்டுபிடிக்க இயலல. யாருக்கு இயலல? சஹாபாக்களுக்கு இயலல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயலல. ஆனா யாருக்கு இயலுது? நமக்கு இயலும். ரசூலுல்லாஹ்வுக்கு முடியாது, அவங்களுக்கு முடியுமா? எங்களுக்கு முடியும்ல. அதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இவர் அவுலியா, அவர் அவுலியா, இவர் மகானு. இது எங்க இருந்து உங்களுக்கு அந்த அதிகாரத்தை யாரு உங்களுக்கு தந்தா? தெரியும், ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது தெரியும். அப்ப இப்படி ஒருத்தர் நல்லடியான்னு சொல்லக்கூடிய அதிகாரம் நம்ம கையில இல்லன்னு இந்த ஆயத்துல விளங்குதா இல்லையா? நான் என்ன கதையா குர்ஆன்ல இருந்து காட்டுறேன், குர்ஆனை எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது நல்லா சொல்றான், நீங்க உங்களுக்கு தெரியும்ங்கறீங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல உங்களை வசத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நம்பிக்கை தவறான நம்பிக்கை. இதை நீங்க விளங்கிக்கலாம். யுத்த காலத்துல கிட்ட ஒருத்தன் வந்துட்டான், வெட்ட போயிட்டாரு. யார்? உசாமா. வெட்ட போன உடனே போர்க்களத்துல வெட்டலாமே, போர்க்களத்துல வெட்டுறதுக்கு உள்ளதானங்க, வெட்ட தானே போருக்கு போறாங்க, போர்க்களத்துல கருணை காட்ட முடியாது, வெட்ட போறாங்க. வெட்ட போன உடனே அவர் என்ன பண்றாருன்னா இவன் அந்த லாயிலா இல்லங்கிறாரு. யாரு? அந்த எதிரணியில் இருக்கக்கூடியவர் உசாமா வெட்ட வந்துட்டார், வசமா மாட்டிக்கிட்டு உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. சொன்ன இவர் என்ன நினைக்கிறாரு? இவன் வந்து சும்மா சொல்றான், வாளுக்கு பயந்துகிட்டு சொல்றான், உசுரை காப்பாத்துறக்கா சொல்றான், வாயினாலதான் சொல்றான், உள்ளத்துல இல்ல அப்படி நினைச்சுக்கிட்டு ஒரு இருக்கிட்டார், கொண்டு விட்டார். போர்க்களத்தில் கொண்டு விட்டார். கொன்ற உடனே இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்து, இந்த மாதிரி நீங்க அனுப்புனீங்கல்ல உசாமா, இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி விட்டாரு, சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ்னு, அதுக்கு பிறகு நினைஞ்சிட்டாரு இவரு, கொண்டு விட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, அஃபலா ஷகத்தான் கல்பிஹி, உசாமாவே அவர் இதயத்தை நீ பிளர்ந்து பார்த்தாயா? அவர் வந்து நல்ல நமக்கே தெரியுது இவ தப்பிக்கத்தான் சொல்றான். போர்க்களத்துல
அறுவாளை மேல தூக்கணும்னு லா இலாஹ இல்லல்லாஹ் எதுக்கு சொல்றான்னு விளங்குது, உங்க அறிவு சொல்லுது. அவன் தன்னை காத்துக்கிறதுக்கு சொல்றான், பொய் தான் சொல்றாங்கிற மாதிரி தான் நீங்கள் நினைப்பீங்க, எல்லாரும் நினைக்குவோம். அப்படிதான் அவர் நினைச்சாரு. அப்படி நினைக்க கூடாதான், அப்படியும் நினைக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. அந்த நேரத்தில் கூட, அந்த நேரத்தில் சொன்னா கூட நீ எப்படி இதயத்தை பிளந்து பார்த்தாயா? ஹத்தா தாழம காலஹா அம்லா, அவன் உள்ளத்திலிருந்து சொன்னானா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்காக இதயத்தை அறுத்து பிளந்து பார்த்து என்ன இருக்குன்னு கண்டுபிடித்தாயா? எப்படி நீ செய்யலாம்? இந்த கேட்கிறாங்க. ஒரு தடவை கேட்கிறாங்களா? இல்ல. கரிருகா அலைய திருப்பி திருப்பி கேட்கிறாங்களாம். அவரை வந்து நிப்பாட்டிக்கிட்டு, இப்படி செஞ்சுட்டிய, உள்ளத்தை பிளந்து பாத்தியா? அவன் நெசமா சொன்னா தெரியுமா? இப்படி செய்யலாமா? நீ இந்த மாதிரி பண்ணிவிட்டிய, இப்படி உள்ளத்தை பிளந்து பாத்தியா? இதையே திருப்பி திருப்பி கட்டும் கோபம் கொண்டார்களே, ஆனால் அது திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கோபத்துடைய பிரதிபலிப்பு ஒரே ஒரு தடவை கேட்டுட்டு விடல, திருப்பி 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 கேட்கிறாங்க. ஏன்னா உள்ளத்தை உனக்கு யாரு இந்த அதிகாரத்தை கொடுத்தா? வெளிப்படையா உள்ளதா உனக்கு தெரியுமே தவிர உள்ளத்துல இருக்குதா இல்லையான்னு உனக்கு என்ன தெரியும்? இருக்கட்டும், இல்லாம போகட்டும். நீ வெளிப்படையா உள்ள நின்றுக்கணுமா? நீ உள்ளத்துல இதான் இருக்குன்னு கண்டுபிடிச்சு விட்டியப்பா. நடிக்கிறதுக்கு சொன்னாலும் எப்படி சொன்ன? நீ அவன் எதுக்கு சொன்னான்னு உனக்கு தெரியாது. நீ வெளிப்படையான செயல்களை வச்சு ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம். ஒன்னும் செய்யக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்னா அவன் எதிரணி இல்ல, அவன் போர்ல இருந்து வாபஸ் வாங்குறான், வெள்ள கொடி தூக்கிட்டான்னு அர்த்தம். அதுக்கு மேல அவனுக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம் அப்படின்னு இருக்க வேணாமா? உசாமா சொல்றாரு, அதுக்கு முந்தி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம அன்னைக்கு ஏற்றுக்கலாம் போல இருக்குது. இஸ்லாத்தை முன்னாடி ஏற்றதுனால தானே இப்படி என்னை அனுப்பி விட்டு இப்படி ஒரு பெரிய பாவத்தை சுமந்து அதுக்கு முந்தி செஞ்ச எல்லா நன்மையும் அளிக்கிற அளவுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கடும் வார்த்தையை பார்த்த உடனே இத்தனை வருஷம் நம்ம செஞ்சவன் நல்லறோம் எல்லாம் அழிஞ்சு நாசமா போச்சு, அந்த நிலைமை வந்துருச்சோம் நமக்கு, நான் பயந்துட்டேன். இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம் போல இருக்குது. இப்ப ஏத்திருந்தா கூட பழைய பாவங்கள் அடிபட்டு போயிருக்குமே. இதுக்கு முந்தைய ஏற்று இவ்வளவு நன்மை செஞ்சு எல்லாத்தையும் அழிக்கிற அளவுக்கு நான் ஒரு பாவி ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லி உசாமா வருத்தப்படுறாருன்னு சொல்லி சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். என்ன விளங்குது இது? ஒருத்தன் உள்ளத்தில் உள்ள கண்டுபிடிக்கலாமா? இவன் நல்லவன் கெட்டவன் ஜட்ஜ்மெண்ட் பண்ற அதிகாரம் கையில இருக்குதா? தெளிவா தெரிகிறது. இதே மாதிரி ஹாலித் இப்னு வலீத், அவர் ஒரு பெரிய மாவீரர். பல போர்க்களங்கள்ல அவர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல அவர் தான் முக்கியமான தலகர்த்தாவா இருந்தார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த ஹாலித் இப்னு வலீத் என்ன செஞ்சாங்க, ஒரு பனு ஜுதைமாங்கிற ஒரு கூட்டத்தாருக்கு அழைப்பு கொடுப்பதற்காக அனுப்புறாங்க. இஸ்லாமிய அழைப்பு கொடுக்கறதுக்காக அனுப்புறாங்க. அதுல வந்து பிரச்சனை வந்த உடனே போருக்கு அவங்க டிக்ளேர் பண்ணிடுறாங்க. போர் நடக்குது, கொஞ்சம் பேரை கைது பண்ணிடுறாங்க, ஜெயிச்சிடுறாங்க, கைது பண்ணி கொண்டு வர்றாங்க. கைது பண்ணி வரும்பொழுது களத்துல வந்தவங்க தானே எல்லாத்தையும் கொல்லுன்னு சொல்லி ஆள்காலு கொடுத்து உங்களுக்கு கிடைச்ச கைதிகள் எல்லாம் கொன்றுங்கிறார். அவர் யாரும் கொல்லல. ஹாலித் இப்னு வலீத் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவருக்கு கிடைச்ச கைதிகளை கொல்றார். இங்க சண்டைக்கு வந்தவங்க, சண்டைக்கு வந்துட்டு தோத்து போனவங்க, இவங்களை விட்டா படகு கட்டிட்டு வருவாங்கன்னு சொல்லி கொல்றார். கொல்ல போகும்போது ஒருத்தர் சொல்றாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர நான் ஈமான் கொள்றேன் அப்படி சொல்றாரு. சொன்னவன என்ன செய்யறாரு, இதே மாதிரி உசாமா பண்ண மாதிரியே தப்பிச்சுக்கிறதுக்கு பண்றியா நீ, யாரை ஏமாத்த பாக்குற அப்படின்னு இருக்கிறார். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து புகார் வருது, இந்த மாதிரி பண்ணிவிட்டாரு. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அப்ரவு இலைக்க மிம்மா சனா ஹாலித், யா அல்லாஹ் இந்த ஹாலித் செஞ்ச வேலையிலிருந்து நான் பொறுப்பில்ல. என்ன கேட்டால, நான் இப்படி சொல்லிக் கொடுக்கல, நான் நடத்தின பாடத்துல இது இல்ல, நான் சொல்லிக் கொடுத்த ட்ரைனிங்ல இது இல்ல, அவர் செஞ்சதுக்கு நான் பொறுப்பு இல்லையா அல்லாஹ், ஹாலித் செய்ததை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அப்ரவு இலைக்க மிம்மா சனா ஹாலித், ஹாலித் செய்த காரியத்தை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன், நான் அல்லாஹ்விட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எனக்கு இதுல சம்பந்தம் இல்ல, நான் போய் டைரக்ஷன் பண்ணல, நான் ஒரு காலத்தில் போதிக்கல, உள்ளத்தில் உள்ள அறிந்து கொள்ளக்கூடியவனாக நான் ஒரு காலத்திலேயே உரிமை கொண்டாடல என்று சொல்லிடுறாங்க. அப்ப இதுல என்ன விளங்குது, இதயத்தில் ஒருவனுக்கு என்ன இருக்குது என்பதை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிந்து கொள்ள முடியாது. இந்த அவுலியாக்களுக்கெல்லாம் அவுலியாக்களாக திகழ்ந்த ஹாலித் இப்னு வலீதுக்கு அறிய முடியாது, உசாமாவுக்கு அறிய முடியாது, எந்த நபி தோழருக்கும் அறிய முடியாது, எந்த மகானுக்கு அறிய முடியாது. அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும். இதுக்கு பிறகு நீங்க என்ன அவர் நல்லடியார் என்ன விளையாடுறீங்க, யார என்ன விளையாடுறீங்க, இது அல்லாஹ் ஏமாறுவான், ஏமாளியாவன். இன்னும் கேளுங்க, ஒரு குழந்தை இறந்து போச்சு, தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க குழந்தையோட ஜனாசாவை. அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஹாதா உஸ்பூருன் மின் அசாபீரில் ஜன்னா,
சொர்க்கத்தினுடைய சிட்டுக்குருவி ஒன்று போகிறது. ஒரு குழந்தை தான் செத்து போயிருக்குது. குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க பாடிய. அப்ப ஆயிஷா நாயகி இதை பார்த்துட்டு சொல்றாங்க, ஹாதா உஸ்பூரும் மின் அசாபீரில் ஜன்னா, இதோ சொர்க்கத்து சிட்டுக்குருவி ஒன்று போகிறது. சொர்க்கவாசிக்கிறாங்க, ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் கோபம் வந்துருச்சு. ஆயிஷா, உனக்கு எப்படி தெரியுது? சொர்க்க குழந்தைக்கு சொல்லக்கூடாதான். குழந்தைக்கு கூட நீ எப்படி சொல்லலாம்? அவன் எப்படி இருப்பாங்கிற அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இது சொல்ல நீ ஆளு இல்ல அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. லம் யாமலி சுவா, இந்த குழந்தை ஒரு தப்பும் செய்யலையே. குலம் யுதிரிக்கு, பருவ வயசு கூட அடைஞ்சு கொள்ளலையே அப்படின்ன உடனே அவ கைர நாளைக்கு யா ஆயிஷா, ஆயிஷா இப்படியா சொல்ற? இந்த மாதிரியா ஒரு வார்த்தை நீ சொல்ற? இது அவன்ல ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவான். அவன் ஜட்ஜ்மெண்ட் பண்ற விஷயத்துல நீ எப்படி தலையிடலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழந்தை சொர்க்கத்துக்கு போகும்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணும் பொழுது அதை கண்டிச்சு மறுத்துறாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஒரு பெண்மணி விபச்சாரம் பண்ணிடுறாங்க, அதுக்காக வேண்டி அவங்கள வாலண்டரியா வந்து ஒத்துக்கிறாங்க. ஒரு பெண்மணி தவறான ஒரு நடத்தில் ஈடுபட்டு அவங்களாவே அல்லாஹ்வுக்கு பயந்து, யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுங்க, இஸ்லாத்துல என்ன தண்டனை இருக்கோ அதை கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அவர்களுக்கு இந்த ரஜ்மு பண்ற ஒரு தண்டனையை கொடுக்கறாங்க, மரண தண்டனை கொடுக்கறாங்க. அவங்கள ஒத்துக்கிறத ஒன்று மறக்க முடியாது. அப்ப சில பேர் வந்து அதை கிண்டல் பண்ண, இந்த மாதிரி போயிட்டால, இந்த மாதிரி கிட்டழிச்சு போயிட்டாலும் பேசிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிட்டு கட்டும் கோபப்படுறாங்க. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த பெண்மணி எவ்வளவு சிறந்தவள் தெரியுமா? இவங்களுக்கு விபச்சாரம் பண்ண தண்டிக்கிறது தெரியுது. அந்த பெண்மணி இறைவனிடத்தில் ஒரு பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறாள். எப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு தெரியுமா? அந்த பாவ மன்னிப்ப மதீனாவுல உள்ள 70 பேருக்கு பங்கு வச்சு கொடுத்தாலும் 70 பேர் பாவம் மன்னிக்கப்பட்டுரும். 70 பேருக்கு பங்கு வச்சு கொடுத்தாலும் 70 பேருடைய பாவம் மன்னிக்கப்படுமே. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாவ மன்னிப்பை அவள் பெற்றுவிட்டால் மரணம் தான் கிடைக்கும்னு தெரிஞ்சு தானா முன் வந்து நான் அந்த தப்பு செஞ்சுட்டேன், தண்டனை உலகத்துல தந்துருங்கன்னு கேட்கிறாள. அதுக்கு மிஞ்சி என்னப்பா இருக்கு? இவளுக்கு மேல ஒரு நல்ல உலகத்துல கிடையாதுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ல அறிவிச்சு கொடுத்துட்டான். இதெல்லாம் சாதாரணமா சொல்ல முடியாது. இப்ப அம்புட்டு சஹாபாக்களும் கெட்டவங்க நினைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்கள 70 பேரை விட அவ சிறந்தவங்கிறாங்க. விஷயம் விளங்கி போச்சா? நம்ம வெளிச்சையில பார்த்துட்டு கெட்ட வேண்டுருவோம், அதுக்கெல்லாம் மேல இருக்குது. கடைசியில் ஒரு தௌபா போதும். காலமெல்லாம் நல்லவனா வாழ்ந்திருப்பான், கடைசியில சக்கராத்து வேதனையை பார்த்துட்டு அல்லான்னு ஒரு தெரியல போய் சொல்றாங்கன்னு சொல்லி மூத்தா போயிட்டான்னு வைங்க, புரிஞ்சு வச்சுக்காத. காலமெல்லாம் நல்லவனா வாழ்ந்துட்டு அந்த சக்கராத்து வேதனையில அல்லாங்கிறாங்க. என்ன அல்ல, அல்லான்னு ஒரு தந்தா அப்படி நம்மள அதாப்படுத்துவானா? நோயுடைய கடைசியில 3 நாளைக்கு சொல்லிட்டான்னு வைங்க, முடிஞ்சு போச்சா? கதை மட்டும் போச்சா? முடிஞ்சு போச்சு. காலமெல்லாம் கெட்டவனா வந்திருப்பான், சக்கராத்து வேதனை வரும், எல்லாரும் தப்பு செஞ்சு மன்னிச்சிடல, என்னையா மன்னிச்சிரு, நான் இனிமே செய்ய மாட்டேன், என்னை எப்படியா காப்பாத்து, நான் மூத்தா போனாலும் என்னை நல்லவன் ஆக்கி விட்டுன்னு கேட்டு மூத்தா போயிட்டான். அல்லாத ஏத்துக்கு நல்லவனா போயிருவானே. நீங்க நினைக்கிறீங்க இப்படி வெளியே இருக்குமான தோட்டத்தை வச்சு நல்லவன் சொல்லிவிடலான்னு. ஹவாத்தீம், இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், எல்லா செயல்களும் முடிவுகளை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுது. முடிவு நல்லா இருக்கணும். காலமெல்லாம் நல்லதா வாழ்ந்துட்டு 10 வருஷம் விசுவாசமா உழைச்சிங்க ஒரு கடையில, 10 காசு திருடல, கடைசி நாள்ல நினைஞ்சிட்டீங்க ஒரு 1000 ரூபாய் திருட்டிங்க, பாத்துட்டாரு முதலாளி. உங்களுக்கு அதை பாப்பாரா? 10 வருஷம் உழைச்சது பாப்பாரா? கடைசியில் உள்ள பாப்பாரு. இப்படித்தான் எல்லா காலம் செஞ்சிருப்பேன். 10 வருஷம் விசுவாசமான உழைப்பு வேணா போயிடுச்சா? அதான். அப்ப கடைசி நேரத்தில் உள்ளதான் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். எல்லாம் அப்படிதான் எடுத்துக்கிடுவானா. இதெல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி மறுமை நாள்ல கூப்பிட்டு விசாரிக்கப்படும். ரசூலுல்லாஹ் ஹவுலுல் கௌசர் தடாகம் தண்ணீர் எல்லாம் அந்த மகசருடைய வேதனை தாங்க முடியாம, வெப்பம் தாங்க முடியாம தண்ணீருக்காக ஓடி ஓடி வருவாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, எல்லாருக்கும் ஹவுலுல் கௌசர் தண்ணியை பிடிச்சு கொடுப்பாங்க. அப்ப சில சஹாபாக்கள் வருவாங்க ஹவுலுல் கௌசருக்கு. வரும்போது மலக்கள் பிடிச்சி நிப்பாட்டுவாங்க, நீ போக கூடாது, நீ என்னங்க போற, இந்த சஹாபாக்களை தடுத்து நிறுத்துவாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க இருந்து பாப்பாங்க, அவர் சஹாபின்னு கரெக்டா தெரியும், அவங்களோட வாழ்ந்தது தானே. அவங்க சத்தம் போடுவாங்க, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, ஓய் நம்ம தோழர்களை அவங்க விடுங்க அப்படிவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன பதில் சொல்ல முடியும், பதில் கிடைக்கும் தெரியுமா? யா முஹம்மத் லா தத்ரி மா அஹதஸு பாதக், முஹம்மதே நீ இருக்கிற வரைக்கும் உன் தோழர்கள் தான், உனக்கு பிறகு அவர்கள் இந்த மார்க்கத்தில் என்னென்ன புதுமைகளை புகுத்தினார்கள் என்று உனக்கு தெரியாது. நீ இருக்கிற வரைக்கும் நல்லவர் நினைச்சிருப்ப, வாயில நல்லா அள்ளி போடுங்க, நல்லவர் நினைச்சிருப்ப. மௌத்துக்கு பிறகு அவங்க என்ன மாதிரி மாறி போனாங்க உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப நல்லவர்னு ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, நல்லவர் இல்லைன்னு மலக்கு பதில் சொல்றார். நீ நல்லவர் நினைக்கலாமியா, அவர் நல்லவர் இல்லையாங்கிறாங்க. அப்ப இதுல என்ன விளங்குது?
அல்லாஹ் ஒருத்தன் தான் நல்லவ கெட்டவனை தீர்மானிக்கிற சக்தி அதிகாரம் படைச்சவனே தவிர வேற யாருக்கும் அந்த அதிகாரம் வழங்கப்படல. முடிஞ்சு போச்சா கதை. இதுக்கு பிறகு நீங்க அவரை போய் அவுளியா இவரை போய் அவுளியாண்டீங்கன்னா அல்லாஹ் விடுவானா? ஏண்டா நான் கேட்கிறேன், நான் ஒரு மனிதன், உங்களை மாதிரியே ஒரு மனிதன். நான் யார் யாரை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க, நான் யாரை நேசிக்கிறேன் சொல்ல முடியுமா? நான் யாரை நேசிக்கிறேன்னு உனக்கு சொல்ல முடியல, அல்லாஹ் நேசிக்கிறேன்னு சொல்லிவிடுவியா? என்ன ராஜிக்குங்கிற இது என்ன அறிவுபூர்வமான வாதம்? ஒரு மனிதன் உன்னோட பழகக்கூடிய ஒரு மனிதன் யார் யாரை நேசிக்கிறான் உனக்கு சொல்ல முடியாது. உன் பொண்டாட்டி யார் யாரை நேசிப்பா சொல்ல முடியாது. நீ யாரை நேசிப்பான்னு பொண்டாட்டி சொல்ல முடியாது. உங்க அம்மா யார் யாரை நேசிப்பாங்கன்னு பெத்த பிள்ளையா இருந்தா உன்னால சொல்ல முடியாது. அப்ப நமக்கு ஒரு மனிதனை பார்த்துட்டு இவன் இன்னாலும் நேசிக்கிறான்னு சொல்ல முடியாது. அதிகமா ரூபா கொடுக்கற வச்சு சொல்லலாம், நடிக்கலாம். நேசம்ங்கிற உள்ளத்துல நேசம் இருக்கா இல்லையா? 100 ரூபா கொடுத்து நேசம் நினைச்சுக்க முடியுமா? முடியாது. 100 ரூபாய் நடிக்கிறதுக்காக கொடுப்பேன், கவுத்துறதுக்கு கொடுப்பேன், 100 ரூபாய் சின்ன மீனை போட்டு பெரிய மீன் எடுக்கிறதுக்கு கொடுப்பேன். அப்ப எதையாவது வெளிப்படையான காரியத்தை வச்சுக்கிட்டு நீங்க நேசிக்கிறேன்னு கண்டுபிடிக்க முடியாது. என்னைய மாதிரி உங்களை மாதிரி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்கிறானான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அல்லாஹ் இன்னும் நேசிக்கிறான். அல்லாஹ் சாகுல மீது நேசித்து விட்டான். உங்க ஜட்ஜ்மெண்ட் பண்றா இங்க உட்கார்ந்துட்டு. அல்லாஹ் சாகுல மீது நேசித்து விட்டான், அல்லாஹ் காஜாமதி சிஸ்தி நேசித்து விட்டான், அல்லாஹ் ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிபை நேசித்து விட்டான். நீ யார் அல்லாவா விடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த சொல்லுக்காக வேண்டிய தனி விசாரணை இருக்காங்க. ஏன்னா நான் சொல்ற வேலை நீ செய்யறியா, நான் செய்யற வேலை நீ செய்யறியா, என்னுடைய அதிகாரத்தை நீ எடுத்துக்கிறியா? இதுதான் கணக்கு. இன்னும் சொல்றேன் கேளுங்க, நீங்க நல்லடியாருங்கிறீங்களே, அது நல்லவங்க இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். நான் நல்லவர் இல்லைன்னு சொல்றேன் அர்த்தம் நினைச்சுக்க கூடாது, தெரியாதுங்கிறேன். நீங்க என்ன செய்யக்கூடாது? சாவுல மீது அவுளியா இல்லைன்ட்டாரு இவரு. அவுளியான்னு சொல்றது எப்படி கூடாது, அவுளியா இல்லைன்னு சொல்றதும் கூடாது. எப்படி அவுளியாங்கிறதுக்கும் பார்த்ததான் சொல்ல முடியும், அவர் அவுளியா இல்லைன்னு எனக்கு சொல்ல முடியுமா? எனக்கு தெரியாது. அவுளியாவும் இருக்கலாம், நரகத்தின் கொல்லிக்கட்டையாவும் இருக்கலாம். அது எப்ப தெரியும்? அன்னைக்கு தான் தெரியும். அல்லாஹ் அன்னைக்கு விசாரிச்சு பார்க்கும்போது இந்த அவுளியான்னு சொல்லக்கூடிய ஒரு பாதி பேர் அங்கிட்டு போவாங்க, பாதி பேர் இங்கிட்டு போனா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. 90 அங்கிட்டு போய் 10 இங்கிட்டு போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எப்படி வேணாலும் போலாம் ஜட்ஜ்மெண்ட். இது நமக்கு தெரியாது என்றுதான் நாங்க சொல்றோமே தவிர, யாரை அவுளியான்னு சொல்லி தீர்மானிச்சா அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நம்ம கையில எடுத்துக்கிறோம். அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா நம்ம ஆகுறோம். இப்ப இது பெரிய தப்பு, இது பெரிய பாவம். அல்லாஹ் உங்களை கேட்பானா? ஏண்டா நீ ஏன் சாகுல மீது நல்லவர்னு சொல்லலன்னு கேட்பானா? நீ ஏண்டா இப்ராஹிம் சாஹிப் நல்லவர்னு ஏத்துக்கல நல்லா கேட்பானா? ஏன் ரசூலுல்லாஹை ஏத்துக்கலன்னு கேட்பான், ஏன் மலக்குகளை ஏத்துக்கலன்னு கேட்பான், ஏன் வேதங்களை ஏத்துக்கலன்னு கேட்பான். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாதி பாதல் மௌத் தான் கேட்பான். இந்த ஏழத்தனம் கேட்பான். அல்லாஹ்வை நம்புனியா, மலக்க நம்புனியா, வேதத்தை நம்புனியா, தூதரை நம்புனியா, இறுதி நாளை நம்புனியா, விதியை நம்புனியா, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு நம்புனியா? எத்தனை நாள்ல கேட்பான்? இதே கேட்பான சாவுல மீது நம்புனியா, இப்ராஹிம் சாஹிப் நம்புனியா, காஜாமதி சிஸ்தி நம்புனியா, அப்துல் காதர் ஜிலானி நம்புனியா கேட்பானல்ல? அதுக்கு ஈமானுக்கு சம்பந்தமே கிடையாது. அது நம்பாம போய் என்ன அதனால என்ன இருக்கு? இந்த மாதிரி தப்பா நம்பினா கொஸ்டின் தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம ஆட்கள் நல்லவர்கள் சொல்றாங்களே, அதுவாச்சு ஒரு பெரிய ஆய்வு பண்ணி அந்த வகையில கிறிஸ்துவர்களை கூட நான் பாராட்டுவேன். இந்த மதர் தெரசா இவ்வளவு நாளாச்சு இறந்து போய் அது புனிதர்ந்து அது ஒரு அந்தஸ்து கொடுக்கணுமா? அதுக்காக வேண்டி என்னென்னமோ கமிட்டிகளை போட்டு ஆராய்ச்சி பண்ணி அவங்க வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் தேர்வு செஞ்சு புனிதர்னு கொடுப்பதற்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கணுமா? இப்படிலாம் கண்டிஷன் இருந்து புனிதர்னு அறிவிச்சா தான் புனிதராக முடியும். அன்னை தெரசாங்கிறவங்கள புனிதர்னா அவுளியான்னு அந்த மதத்தை அவுளியா பட்டம் கொடுக்கறதா இருந்தா நம்மள அது கொடுக்க முடியாது, அல்லாஹ் கொடுப்பான். அவங்களாச்சும் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற, அவனாச்சு கொஞ்சம் நடத்தி ஆராய்ச்சி பண்றான், ஆய்வு செய்கிறான், இன்னென்ன கண்டிஷன் இருக்கணுங்கிறான். விபச்சாரம் பண்ணிருக்க கூடாது, அடுத்த கொஞ்சத்தை அபகரிச்சிருக்க கூடாது, சமூக சேவை செஞ்சிருக்கணும், தொண்டு செஞ்சிருக்கணும், அது செஞ்சிருக்கணும்னு அதுக்கு சில ஷரத்துக்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் இருந்தாத்தான் அவங்க புனிதர்னு ஒண்ணு சொல்லுவாங்க. வெளிப்படையா சில காரியங்கள் நல்லா இருக்கு. நம்ம என்ன திருட்டு பேர் அவுளியாங்கிறோம்? நான் மிகப்படுத்தி சொல்லல. இந்த பீடி மஸ்தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பீடி மஸ்தான்டா என்ன அர்த்தம்? மஸ்துன்னா என்ன அர்த்தம்? போதை. மஸ்தான்னா போதையில் இருக்கணும்னு அர்த்தம். சிரிக்கிறதுக்கு சொல்லல. மஸ்தான்ங்கிற வார்த்தைக்கு அகராதியில் என்ன அர்த்தம்னு கேட்டா அது ஒரு பாரசி வார்த்தை. அரபில மஸ்தான் வார்த்தை கிடையாது. மஸ்துனா போதை, மஸ்தான்னா கஞ்சா போதையில் இருக்கிறோம் அர்த்தம். கஞ்சா அடிச்சுக்கிட்டு போதையில் இருந்தவன் எல்லாம் நம்ம என்னஞ்சோம் அவுளியாண்டோம். அந்த மஸ்தான் அவுளியா, குணகுடி மஸ்தான் அவுளியா, பீர் மஸ்தான் அவுளியா, அந்த இப்படி மஸ்தாங்கிறோம். இந்த மாதிரி போதையில் இருந்தவர்கள் அவுளியாங்கிறோம். இந்த அந்த பீமா பள்ளி இருக்க
அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா, அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமா. நாவூராண்டிவா படிக்கிறாரு இந்த பாட்டுல. அந்த பீமா பள்ளிக்கு நாங்க போயிருந்தோம், எல்லா இடங்களுக்கும் போயிருக்கோம் ஆய்வு பண்றதுக்காக வேண்டி, என்னென்ன கூத்து நடக்குதுங்கிறதுக்காக வேண்டி. போன ஆட்களை விட எனக்கு ரொம்ப தெரியும் என்ன நடக்குது, அவ்வளவு தெரியும். நீங்க 20 வருஷம் போன ஆளை விட எனக்கு தெரியும். நாங்க விமர்சன கண்ணோட்டத்தோட பாத்துருந்தோம் கம்ப்யூட்டர். அது போகும்போது ஒரு காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கிறோம். அப்ப அங்க ஒருத்தன் பைத்தியக்காரன் சொல்லி கொண்டாந்து கட்டி போட்டிருந்தாங்க. அவங்க பைத்தியக்காரன் இருந்தான், குளிக்க மாட்டான், திப்பி திப்பியா தலைமுடியெல்லாம் இருக்கும், இதெல்லாம் உன்ன திரண்டு போய் கிடக்கும், பாய் இருக்கிறது தெரியாது, மீசை வளர்ந்து போய் பாய மூடி இருக்கும், நகம் பெருசா நகம் வெட்டியே இருக்க மாட்டான் அவன் லைஃப்ல. அவன் இந்த மாதிரி ஒரு குளத்துல ஒருத்தன் கிடந்தான். அவன் தர்காவுல ரொம்ப நாளா பைத்தியம் தெரியாம அங்கே கிடந்து அங்க மூத்தா போயிட்டான். அவன் இப்ப பார்த்தாலும் பீடியும் கைமா இருப்பான், செத்து போயிட்டான். அப்புறமேல இன்னொரு 10 வருஷம் கழிச்சு போனா தர்காவுக்கு உள்ளக்க ஒரு தர்கா இருக்கு, இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம். பீடி மஸ்தான் வழி உள்ளா தர்கா அதுல எழுதிக்கிறாங்க. பீமாபள்ளி தர்காவுக்கு உள்ளக்க குட்டி தர்கா ஒண்ணு இருக்குது, பீடி மஸ்தான் வழி உள்ளா தர்கா. என்னடான்னு கேட்டா அங்க பீடி மஸ்தான் இருந்தாரு. இப்ப பீடி இருக்கிறது அவுளியாவுக்கு அடையாளம் பாருங்க. பீடி குடிச்சுக்கிட்டு இருக்கிறது எதுக்கு அடையாளமா? அவுளியாவுக்கு பேர்ல வச்சிருக்கான், பீடி மஸ்தான் அவுளியா தர்கா. அப்ப பீடி குடிச்சுட்டே இருப்பாரு. பீடி கட்டு தான் காணிக்க போடுங்க, அதுல காணிக்கு நல்ல பீடி கட்டு உள்ள நுழைய அளவுக்கு இந்த மாதிரி இருக்கு அந்த உண்டியலுடைய ஓட்டை. இது வழியா பீடி கட்டை வாங்கி உள்ள போடுவாங்க. காலில் எடுத்து அந்த கடைக்கு போயிரு, பக்கத்தில் உள்ள கடைக்கு வாங்கி கூட போடுவாங்க. அப்ப இந்த மாதிரியாக வச்சு அவன் போட்டாலும் என்ன சட்டையும் கிடையாது, பார்த்தாலே அவனை அசிங்கமா இருக்கு. அந்த போட்டா வாங்கி பறக்கத்துக்கு பாக்கெட் வச்சுட்டு போறாங்க. அப்ப நீ யாரையெல்லாம் அவுளியான்னு சொல்லியிருப்ப? அவுளியான்னா அவன் மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணியா முடிவுக்கு வந்திருக்கிற? நம்ம அப்ப மாட்டேன் யாரையெல்லாம் அவுளியான் இருக்கான், பைத்தியக்காரன் அவுளியான் இருக்கிறான், பாம்பு அவுளியான்டா, பாம்பு மஸ்தான்னா, குரங்கு மஸ்தான் அவுளியா. அந்த வடக்கு அம்மாபட்டணத்துக்கு பக்கத்தில் இருக்குது குரங்கு அவுளியா, கிளி அவுளியா இருக்கு, இந்த யானை அவுளியா இருக்கு. பொட்டல்புதூர் தர்காவுல ஒரு யானை இருந்துச்சு, யானை செத்து போச்சு, யானை அடக்கம் பண்ணி யானை கபூர் கட்டி அங்க போய் சைதா சென்று வர்றான். நீ மிருகத்தை அவுளியாங்கிற. அணிப்புள்ள அவுளியான்னு ஒண்ணு இருக்குது, அணிப்புள்ள தர்கான்னு கட்டி வச்சுக்கிறாங்க. அப்ப அணிப்புள்ள துருத்தியப்பா அவுளியா, அந்த சட்டி மஸ்தான் அவுளியா, பொட்டி மஸ்தான் அவுளியா, கலந்தர் மஸ்தான் அவுளியா. இதுதான் நீ அவுளியாவுக்கு இலக்கணம். என்ன எப்படி இருக்குதுல்ல, எத்தனை தேர் இதுல நீ பண்ணக்கூடிய இதுல எத்தனை பேர் தேரும் இன்னும் சொல்ல பாருங்களேன். இப்ப சின்ன உதாரணம் சொல்றேன், சாகுல் அமீது பாஷா பெரிய அவுளியாங்கிறீங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். இவன் சொல்ற கதையை வச்சு பார்த்து அவுளியா நம்பவே இல்லை. என்ன சொல்றான், கீழக்கரைக்கு போனாராம், அதுக்கு சாகுல் அமீது மௌலுதுல கதை சொல்லல, கஞ்சூல் கராமத்துல இருக்கு, சாகுல் அமீது மௌலுதுல இருக்குது. கீழக்கரைக்கு போனாராம், கீழக்கரை ஆளுக்கிறத தெரிஞ்சுக்கிறங்க. அங்க போய் தண்ணி கேட்டாராம், தண்ணி கேட்டவன உப்பு தண்ணி கொடுத்துட்டாங்க. உடனே ஒரு கோவம் வந்துருச்சான், இந்த ஊர் தண்ணி உப்பாக போகட்டும் அப்படின்ட்டாராம். அதனாலதான் இன்று வரைக்கும் கீழக்கரை தண்ணீர் உப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கிறாங்க, எழுதி வச்சுக்கிறாங்க. அப்ப மண்ணடியில உப்பா இருக்கு தண்ணி. அகப்பா நாயகத்திற்கு போனீங்கன்னா தண்ணி வாயில வைக்க முடியாது, அது உப்பாதான் இருக்குது. அப்ப அங்கேயும் அவுளியா வந்தார், சபிச்சாரா? அப்ப கடலோர பக்கத்தில் உள்ள ஊர்கள்ல பெரும்பாலும் உப்பு தண்ணியா தான் இருக்கு. இது பெரிய சபிச்சு வர வேண்டிய தேவை கிடையாது. அப்ப போனாகலாம், உப்பு தண்ணி கொடுத்தா இருக்கிற தண்ணி தானே கொடுப்பாங்க, உப்பு தண்ணி இருந்தா உப்பு தண்ணி தான் கொடுப்பாங்க. உப்பு தண்ணியை கொடுத்தா கூட என்ன பண்ணிருக்கணும், சபர் பண்ணணும். ஒரு அவுளியா இதோ நாசமா போ, தொலைஞ்சு போ, உருப்படாம போ, இது அவுளியாவுடைய வேலையா? இப்படி செஞ்சாராம். தென்காசிக்கு போனாராம் சாகுல் அமீது ஆண்டவர். தென்காசிக்கு போன உடனே சீடர்களோட போயிருக்கிறாரு. அங்க கோயில் மாடு ஒண்ணு விளையாண்டுட்டு இருந்திருக்கு, நின்று இருக்கு. நல்லா கோயில் குளத்துப்பாங்கல்ல பெரிய காளமாடு, அதை பிடிச்சி அறுத்து சீடர்கள் எல்லாம் சாப்பிட்டு விட்டாங்களாம். இவர் 10 வரைக்கும் வந்துட்டு இருக்காரு. சீடர்கள்லாம் அடுத்தவங்க சொந்த மாட்டை எடுத்துட்டு விட்டாங்க. அவங்க கோயில்ல உள்ள ஆட்கள் பூசாரிகள் எல்லாம் தடி கம்ப எடுத்துட்டு வந்துட்டாங்க. என்னடா மாட்டை தின்னுபிட்டீங்களா? ஒண்ணு என்ன பண்ணாராம், அந்த எலும்புகள் எல்லாம் அப்படி சேர்த்தாராம், ஒரு இடத்துல குவிச்சு வச்சுக்கிட்டு கும்பி இது இல்ல அல்லாவுடைய உத்தரவோட எந்திரிந்தாராம். மாடை எந்திரிச்சிருச்சான். ஏன் கும்பி இது இல்லான்னு சொல்லி ஒரு மாட்டை முதல்ல உண்டாக்கி கொடுக்க வேண்டியான, அடுத்த மாடு திண்ட பிறகு துவா ஏத்துக்கப்படுமா? ஹராமானது வயிற்றுக்குள்ள போன பிறகு துவா அங்கீகரிக்கப்படுமா? நீ எப்ப அடுத்த மாட்டத்துக்கு அனுமதி இல்லாம திண்டியோ அப்ப நீ அவுளியா இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்ப அவுளியாங்கிற பேர்ல திருடினவன், கொள்ளையடிச்சவன், அவன் இவன்லாம் அவனுக்கெல்லாம் பெரிய உதவி செஞ்சிருக்கிறார். இந்த மாதிரி எல்லாம் கதைகள்லாம் விட்டு பார்த்தோம்னு சொன்னா இதுல எத்தனை தேரமோ சொல்ல முடியல. இருக்கு என்னென்ன கொஸ்டின் இருக்கும், இது என்னத்துக்கு இவர் அவுளியா அவர் அவுளியாங்க? நம்ம அவுளியாவா போகணும். எதுக்கெல்லாம் நம்மள அப்படி சொல்ற அந்த வசனங்கள்ல எல்லாம் நீங்க எல்லாரும் என்னுடைய நேசர் ஆகுங்கப்பா, ஏன் சொல்ல கேட்டு நடங்க, தக்குவா வளர்த்துக்கிறங்க, நோன்பு தக்குவா உண்டாக்கும்னு சொல்லுது. நோன்பு உண்டாக்கி தக்குவா உண்டாக்கி உங்களை எல்லாம் அவுளியா வாக்குறதுக்காக வேண்டி அல்லாஹ் சொன்னா நீங்க அவுளியான்னு குரூப்பை பிரிச்சுக்கிட்டு இவர் அவுளியா அவர் அவுளியாண்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க.
அப்ப இதுல விளங்கிக் கொள்ளணும், எந்த மனிதரையும் நம்ம அவுலியான்னு சொல்லக்கூடிய அதிகாரம் கிடையாது, அவுலியாவா இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அப்படி சொல்லாம இருந்தால் ஈமான் பாதுகாப்பா இருக்குமே தவிர, சொல்லிட்டோம்னு சொன்னா அதுக்கு ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. நான் சொர்க்கத்தில் அவரை போடுவேன் உனக்கு எப்படி தெரியும்? நான் அவருக்கு அவருடைய சிபாரிசை ஏத்துக்கிறவன் உனக்கு எப்படி தெரியும்? அவர் கேட்டான கொடுப்பேன் உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு நிறுத்தி அல்லாஹ் கேட்டான்னு சொன்னா பயங்கரமான குற்றவாளிகளாக அல்லாஹ்விடத்தில் நிக்க வேண்டி இருக்கும். அப்ப இந்த அடிப்படை நீங்க தெளிவா புரிஞ்சு. எந்த அடிப்படை? முதல்ல இந்த தர்கா விஷயத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை, ஒரு மனிதர் நல்லடியாரு, மகானு, அல்லாஹ்வுக்கு வேண்டப்பட்டவரு சொல்ல முடியாது. உசரோட இருந்தாலும் சரி, செத்து போனாலும் சரி, இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பெரும்பாலும் இருக்க ஒத்துழைகை பாத்தோடு இருக்காரு, இருக்க சான்ஸ் இருக்கு. அது கூட நம்மளோட சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் முடிவு பண்ணணும், ஆகிரத்துக்கு முடிவு பண்ணக்கூடாது. பொண்ணு கொடுக்க போறோம், அப்ப தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறான், குடிகாரனா இருக்கிறான், நல்லவனா இருந்தாலும் இருப்பான் அப்படின்னு பொண்ணு கொடுத்துடக்கூடாது. நம்ம முன்னால கொடுக்க போறோம், நம்ம விஷயத்தை தீர்மானிக்கிற விஷயத்துல வேணா ஒருத்தர் நல்லவர் கெட்டவர் ஆராய்ச்சி பண்ணலாம். நம்ம பொண்ணு கொடுக்க போறோம், கடையில வேலைக்கு சேர்க்க போறோம், அப்ப எல்லாரும் சொல்றாங்க கெட்ட வேண்டாம், அல்லாட்ட நல்லவனா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம கடையில ஒண்ணு சேர்க்க முடியுமா? வேட்டு விட்டு போயிருவான். நம்ம கடையில ஒருத்தர் வேலைக்கு சேர்க்கிறதா இருந்தா நம்ம சக்திக்கு உட்பட்டு நல்லவனா கெட்டவனா இதுக்கு நமக்கு அனுமதி இருக்குது. நம்ம பொண்ணு கொடுக்க போறோம், பொண்ணு எடுக்க போறோம், சம்பந்தம் பண்ண போறோம், விற்க போறோம், வாங்க போறோம், இது மாதிரியான விஷயங்களா இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு சக்திக்கு உட்பட்டு வெளிப்படையான செயல்களை பார்த்து தொழுகிறாரா, நோன்பு வைக்கிறாரா, தக்குவா இருந்தால் என்னென்ன வரணும் வெளியில அதெல்லாம் கரெக்டா இருக்குதா, நம்ம செயல்களுக்கு மட்டும் ஏத்துக்கிறேன். அதனால அல்லாட்டி நல்லவர்னு சேர்த்து சொல்லிடக்கூடாது. சரி, நம்ம எங்க சக்தி உட்பட்டு தீர்மானம் பண்ணியாச்சு, நல்ல ஒரு மாதிரி தெரியுது, இந்த கடையில் இருந்துக்கப்பா, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நல்லவனா இல்லையாங்கிற அல்லாஹ்வுக்கு தெரியும். அதுக்குத்தான் நீங்க செய்யலாமே தவிர, நீங்க இந்த அவுலியாக்கள் விஷயத்தில் அதுக்கா பண்ணி பொண்ணு கொடுக்கறதுக்கா தெரிய, நீங்க சாவுல மீது ஆண்டவர் நல்லவர் பொண்ணு கொடுக்கறதுக்கா, உங்க மகளை கட்டி கொடுக்கறதுக்கா வேண்டிய ஆராய்ச்சி பண்ணா அது ஓகே, நல்லவரா கெட்டவரா நீங்க சொல்லிக்கலாம். உங்க கடையில சம்பளத்துக்கு கணக்கு எழுதுறதுக்கா, அதுக்கு தான் அஜ்மீர் காஜாமத் சிஸ்தி நல்லவர் நீங்களா? இல்ல, நீங்க எதுக்கு நல்லவருங்கிறீங்க? அல்லாட்ட நல்லவருங்கிற அர்த்தத்துல சொல்றீங்க. பாயிண்ட் விளங்குதா? அதுக்காக யாரையும் நல்லவர்னு சொல்லக்கூடாது கூடாது. இவருக்கு அப்ப நல்லவரா அது சொல்ல முடியும், சொல்ல முடியுமா? நல்லவர்னு சொல்லலாம். இவரே சரியில்லைங்க, ஆள் சரியில்லைங்க, கேரக்டர் சொல்லலாம். இதுக்காக நமக்கு அனுமதி இருக்கு. நல்லவர் கெட்டவர் ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு அனுமதி இருக்கு. எதுக்கு? என்ன அளவில் நல்லவர், என்ன அளவில் கெட்டவர்ங்கிற அர்த்தத்தை நீங்க சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச இருந்தால் கெட்டவர், எனக்கு தெரிஞ்ச நல்லவர். நீங்க அவுலியா விஷயத்துல சொல்ற அப்படியா? தர்காக்கள் அடங்கி இருக்கிறாங்களே அவர்கள் விஷயத்துல சொல்ற அப்படியா சொல்றீங்க? இல்ல, அல்லாஹ்வுக்கு வேண்டியவரு, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவரு, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவரு, அவர் கேட்டா அல்லாஹ் மறக்க மாட்டான். இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்ல. அஸ்திவாரம் முடிஞ்சு போச்சா? இன்னும் என்னென்ன சொல்றாங்கன்னு பாருங்க. எல்லாமே பொய். இந்த தர்கா வழிபடக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்களும் வாதங்களும் அவ்வளவு அர்த்தமற்ற வாதங்களா இருக்குது.